பிடிக்கப்பட்டிருக்கிறாரு, அடிக்கப்பட்டிருக்கிறாரு, மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஓகே. ஆனால் என்னது, நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். ஓகே. வேதத்தில் உள்ள சம்பவத்தில் இதே நிஜம் சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஓகே. சரித்திரபூர்வமாகவும் நம்ம முன்ன நம்முடைய என்ன சொல்கிறது, புக்கு சிஜாரா தமிழில் என்ன சொல்லுவாங்க, சரித்திரம். அந்த நாட்களில் சரித்திரம் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அந்த நாட்களில் வாசிக்கும்போது சரித்திர புத்தகங்களில் இயேசு கிறிஸ்து மதத்தில் வரும்பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது வந்து புக்கு சிஜாராவில் இருந்துச்சு அப்போ எங்கள் டைம்லாம். இப்போ அதெல்லாம் பார்க்க முடியல. ஒவ்வொரு மதத்துடைய ஸ்தாபகர் இல்லை ஒரு மதத்தோடைய தலைவர் யாருன்னு சொல்லி அன்னைக்கு உள்ள சரித்திர புத்தகங்கள் புக்கு சிஜாராவில், நம்ம ஸ்கூலில் படிக்கிற புக்கு சிஜாராவில் வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கி இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் தொங்குனான்னு சொல்லி அதுக்கு உள்ள சரித்திரம் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கோம். இப்போ பைபிளில் மாதிரி எவிடன் அப்படி இருக்காது. இது மாதிரி இயேசு கிறிஸ்து மரித்தார் சிலுவையில் அப்படின்னு அவர் படத்தை போட்டுருவாங்க. இப்போ தான் அதை காணோம், எங்கே போச்சு தெரியல. இயேசு உயிர் தெரியலனால அங்கே அதை காணா போச்சு போல. ஓகே. ஸோ அப்போ ஒவ்வொரு மதத்துடைய ஸ்தாபகர் இல்லை ஒரு மதத்துக்கு தலைவராக இருந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் மதத்துடைய காரியத்தில் நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது. அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்காருன்னா என்ன அர்த்தம், அவர் பிடிக்கப்பட்டிருக்கிறாரு, அடிக்கப்பட்டிருக்கிறாரு, மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஓகே. ஸோ அதனால் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு உண்மை, இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை உண்மை, இயேசு கிறிஸ்துடைய பாடுகள் உண்மை. அவர் காட்டி கொடுத்தது உண்மை, அவர் பிடிச்சது உண்மை, அவரை அடித்தது உண்மை, அவரை சிறைச்சாலையில் வச்சது உண்மை. அப்புறம் அவர் என்ன செஞ்சாங்க, விசாரித்தாங்க, அதுவும் உண்மை. அப்புறம் தீர்ப்பு வந்தது. பிற்பாடு அவர் என்ன செஞ்சாங்க, சிலுவையில் அடித்தார்கள், அடக்கம் செய்யப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆமென், ஆமென்.